என்ன வேலை செய்றீங்க 2 பேரும்? நான் கூலி வேலை செய்கிறேன். எப்படிம்மா உங்க தம்பி சொல்றாங்க எல்லாம் தெரிஞ்சு எப்படிம்மா கொடுத்தீங்க? தெரியாது, எனக்கும் தெரியாது. அது எப்படி ஏமாத்தினாங்க? எப்படி? நாங்கள் எனக்கு தாய்மாமன் மட்டும் தான், நான் அக்கா பையன் தான். நான் இது எனக்கு சொந்த தாய்மாமன் ஒன்று தான். நாங்கள் எங்கள் மாமியார் எங்கள் அம்மா எல்லாம் வந்து வேலூரோட போய் செட்டில் ஆகிட்டாங்க. அவங்க திருக்கோணத்தில் வந்து செட்டில் ஆகிட்டாங்க. அவங்க வீட்டுக்கு நாங்கள் யாரும் போகிறது கிடையாது, கொள்வது கிடையாது, எதுக்கும் போகல. பையன் இதுமாரி தொழில் செய்கிறான், அதுமாரி செய்கிறான், போகிறான் வரான்னு நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. அவன் சைக்கோ மாரி இருப்பான், அப்படி பண்ணுறான் இப்படி பண்ணுறான்னு எங்களுக்கு எதுவும் தெரியாது. எங்கள் வீட்டில் வந்து பொண்ணு வந்து கேட்டாங்க, இப்போ நாங்கள் ஒன்று பொண்ணு மட்டும்தான் எடுப்போம், பொண்ணு கொடுக்க மாட்டோம் உங்களுக்கு, நீங்கள் சரியில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் 2-3 மாதமாக வந்து நடந்தாங்க நம்ம வீட்டில். இந்த புள்ளிக்கு வந்து பேன்னு பார்த்தாங்க, என்ன மை கொண்டாந்து என்ன வச்சாங்களோ ஏது வச்சாங்களோ தெரியல. இந்த பொண்ணுக்கு மை தள்ளிவிட்டாங்க, எங்களை 2 பேரும் மயக்கிட்டாங்க. மயக்கி பொண்ணை கட்டின்னு போயிட்டாங்க. நல்லா தான் இருப்பானு மேடம், நான் நம்பி தான் கொடுத்தேன். நான் கட்சிலே அவன் என்னையே குறை சொல்கிறான். முன்ன என்ன சாவடி பண்ணுறான், நான் பொண்ணை கொடுத்ததுக்காக என்ன சாவடி பண்ணுறான். மேடம் நான் கல்யாணமே அவனை பண்ணிக்கவே மாட்டேன்னு சொன்னேன் மேடம். இவங்க கட்டாயப்படுத்தினாங்களா? எங்கள் அப்பா கட்டாயப்படுத்தினாங்க மேடம். என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, நீ நல்லா இருப்ப அப்படி சொல்லிட்டு எங்கள் அப்பா அம்மா பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே நீ கல்யாணம் பண்ணிக்கோ, எனக்கு கல்யாணமே வேணாம் அப்படி சொல்லிட்டு சொன்னேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன் அப்படிதான் சொன்னேன். அப்புறம் எப்படிதான் நிம்மதியா இருந்திருக்கும்ல? அது கல்யாணம் பண்ணி வச்சோம், வாழ்ந்து திருந்தி நல்லா ஒழுங்கா இருப்பான்னு தான் கல்யாணம் பண்ணி வச்சோம். இவன் இவ்வளோ பிரச்சனை பண்றான்னு எங்களுக்கு எப்படி மேடம் தெரியும்? அவர் திருந்தி வாழறதுக்காக உங்க பொண்ணோட வாழ்க்கை அதே தான் நாங்களே தான் கெடுத்துட்டோம் மேடம். நீங்க தான் ஒரு திருப்பி இப்படிமா. இப்போ என்ன எதிர்பார்க்கறீங்க? என்ன நடக்கும்னு எதிர்பார்க்கறீங்க? என் பொண்ணுக்கு பாதுகாப்பு, அது குழந்தைக்கு பாதுகாப்பு வேணும். இப்போ நீ அவரோட போய் வாழறதா இல்லையா? ஐயோ வேணாம் மேடம், அவன் எனக்கு கொடுக்குற மென்டல் டார்ச்சர் 2 டைம் நான் சாவறதுக்கு போயிட்டேன் மேடம். இந்த மழை ஒரு டைம் எங்க நிம்மதியா இருந்தாலும் எங்களை நிம்மதியா விட மாட்டேங்கிறான். வீட்டுல வந்து ரோட்ல வந்து நின்னுன்னு ரொம்ப அசிங்கப்படுத்துறான். எங்களால வரதட்சணை கொடுக்க முடியல, அசிங்கமா பேசுறான். வரதட்சணை கேட்டா பிடிச்சு உள்ள போடுவாங்க, ரொம்ப தெரியாது? அசிங்கமா பேசுறது. என்ன செஞ்சுட்டாங்க, என்ன குண்டு பண்ணி செஞ்சுட்டாங்க இவங்க வீட்டுல? அவங்க கிட்டே மேடம் நாங்க 30,000 பணம் வாங்கி நாங்க கட்டணும். சீர செய்யணுமா இவருக்கு? இவர் பண்ணறது வேலைக்கு? வாயை திறந்தாலே அசிங்கமா தான் மேடம் வருமே. அந்த கோவத்துல என்ன கேட்குறப்ப நான் கம்முன்னு ஆயிக்குவேன் மேடம். என்ன அசிங்கமா திட்டுவாங்க, நான் கம்முன்னு ஆயிடுவேன். எங்க வீட்டுல இருக்கிறவங்க சொன்னா எனக்கு தாங்க முடியாது. என் தம்பி எங்க அப்பா அம்மா சொல்லக்கூட நானும் திட்டிடுவேன். நான் நீ என்ன திட்டுறியா, என்ன திட்டிக்க, எதுக்கு வீட்டுல இருக்கிறவங்களெல்லாம் பேசுற? வீட்டுல இருக்கிறவங்கள பேசாத, நீ ஒழுங்கா இருந்தா தானே உனக்கு செய்வாங்க. நீ இந்த மாதிரி பண்ண எதுக்கு செய்யணும்? எதுக்கு செய்யணும்? டார்ச்சர் தூங்குனா டார்ச்சர் மேடம், ரொம்ப டார்ச்சர் பண்றான். அவன் பண்ண டார்ச்சர்ல 2 டைம் கிணத்துல குதிக்க போயிட்டேன் மேடம். மழை காத்து நைட்டு ஒரு 9:30 மணி இருக்குமே. அந்த அளவுக்கு மைண்ட் எனக்கு வந்து மாறி